தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஊவா மாகாண சபையின் நிதியை வங்கியிலிருந்து எடுத்து அதை தொடர்ச்சியான அல்லது மூலதன செலவினங்களுக்கு செலவிடுவது குற்றமல்ல என நேற்று லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் 3 மணி நேரம் வாக்குமூலம் அளித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். கடந்த ஆட்சியின் போது ஊவா மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க ஊவா மாகாண சபை நிதியை வங்கியிலிருந்து திரும்ப பெற்றமை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டார். நான் ஆணைக்குழுவிடம் ஒரு வாக்குமூலம் அளித்து எனது கருத்தை விளக்கினேன். இதன் மூலம் வங்கிக் கணக்கில் நிதியை வைத்திருப்பதுதான் உண்மையான குற்றம் என்று நான் கூறினேன் என ரணில் விக்ரமசிங்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஊவா மாகாண சபையின் முன்னாள் மேலதிக செயலாளர் மகேஷ் கமம்பில கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். விவசாய ராஜாங்க அமைச்சின் மேலதிக செயலாளராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டில் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தரமற்ற சேதன உரத்துடன் தொடர்புடைய நாணய கடிதத்தை மீள திறப்பதற்கு நடவடிக்கை எடுத்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு சுமார் 6.9 மில்லியன் அமெரிக்க டாலர் நட்டத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. சீனாவின் வர்த்தகத்துறை அமைச்சர் வாங் வென்டாவோ எதிர்வரும் ஜூன் மாதம் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு விதித்துள்ள பரஸ்பர தீர்வு வரியின் காரணமாக பல்வேறு நாடுகள் வர்த்தக ரீதியிலான பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்ற நிலையில் அவரது விஜயம் அமையவுள்ளது. எனினும் அவரின் விஜயத்துக்கான திகதி மற்றும் கலந்துரையாடப்படவுள்ள விடயங்கள் தொடர்பாக இன்னும் திட்டமிடப்படவில்லை என்று விடயமறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்த போது இலங்கை மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக உடன்படிக்கையை விரைவுபடுத்துவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருந்தது. 2012ஆம் ஆண்டு 21 வயது இளைஞன் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேருக்கு கொழும்பு உயர் நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. நீண்ட விசாரணைகளின் பின்னர் நேற்று தீர்ப்பை வெளியிட்ட நீதிமன்றம் இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. கொலை நடந்த நேரத்தில் அவர்கள் 18 வயதுக்குட்பட்டவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. 2012 செப்டம்பரில் மட்டுக்குளியவில் உள்ள ஒரு கோவிலுக்கு அருகில் நடந்த மோதலின் போது 21 வயது இளைஞனை தாக்கி கொலை செய்ததற்காக இந்த குழுவிற்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தற்கொலை தாக்குதல் சம்பவம் ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார். கடந்த 2008ஆம் ஆண்டு பொரலஸ்கமுவை பிரதேசத்தில் அப்போதைய அமைச்சர் மைத்திரிபால சிறிசேனவை இலக்கு வைத்து தற்கொலை தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் குறித்த வழக்கின் சாட்சிகளில் ஒருவராக மைத்திரிபால சிறிசேனவும் பெயரிடப்பட்டிருந்தார். 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று குறித்த வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நீதிமன்றத்தின் முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விற்பனையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கூறும் ஊடக அறிக்கைகளை இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் மறுத்துள்ளது. வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களில் கிட்டத்தட்ட 75% வாகனங்கள் ஏற்கனவே விற்பனையாகிவிட்டதாக இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஊடகங்களுக்கு உரையாற்றிய சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகன விடயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்கள் ஊடாக ஏற்கனவே கிட்டத்தட்ட 7000 புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னைய அரசாங்க காலத்தில் அமைச்சர்களாக பதவி வகித்த 3 அரசியல்வாதிகள் விரைவில் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. சட்டவிரோத வாகன பயன்பாட்டு குற்றச்சாட்டின் கீழேயே இவர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படாத வாகனங்களை பயன்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் 3 கைது செய்யப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் மேலும் 3 முன்னாள் அமைச்சர்கள் அதே குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. முன்னைய அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அதில் உள்ளடக்கி இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியாகியுள்ள மாணவர்களுக்கு இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் முக்கிய அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளது. அதன்படி அனைத்து பாடசாலை மற்றும் தனியார் விண்ணப்பதாரர்களும் நேற்று முதல் பெறுபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் வசதிகள் செய்யப்பட்டதாகவும் அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ஆன்லைன் exams.government.lk என்ற இணைப்பிற்கு சென்று தேசிய அடையாள அட்டையினை உள்ளிடுவதன் மூலம் பெறுபேற்று அட்டவணையை தரவிறக்கம் செய்ய அல்லது பார்வையிட வசதிகளும் செய்யப்பட்டிருந்தது. இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ வலைத்தளங்களான www.donets.lk மற்றும் www.results.exam.government.lk ஆகியவற்றிலும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அட்டம்பட்டிய நெலுவ கிம்ப்ரோஸ் பகுதியில் மின்னல் தாக்கியதில் பெண்ணொருவர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அத்துடன் 5 பெண்களும் ஆணொருவரும் பாதிக்கப்பட்ட நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் உள்ள தேயிலை மண்டபம் ஒன்றில் வைத்து அவர்கள் இந்த அனர்த்தத்திற்கு முகங்கொடுத்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பவத்தில் பலியான பெண் குறித்த பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடையவர் எனவும் தெரிய வந்துள்ளது. நுவரெலியாவில் பெய்து வரும் கடும் மழையுடனான காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் அடைமழை காரணமாக நுவரெலியாவில் அதிகளவான தானில பகுதிகள் முற்றாக வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அத்துடன் பிரதான வீதிகள் சில மழை நீரினால் நிரம்பியுள்ளதுடன் நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் சிபெட்கோ எரிபொருள் நிலையத்துக்கு முன்பகுதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தும் பாதிப்படைந்துள்ளது. இதேவேளை நுவரெலியா உடப்புசெல்லாவ நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதிகளின் போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மின் கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியம் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 4வது கடன் தவணையை நாட்டிற்கு வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. அதன்படி மின்சார உற்பத்தி செலவை பிரதிபலிக்கும் மின்சார கட்டணத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. அதை எளிதாக்கும் வகையில் மின்சார விலை நிர்ணய சூத்திரம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் பரிந்துரைத்துள்ளனர். கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தில் பெண்ணொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் 2வது கணவரும் மருமகனும் கிராண்ட்பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது காணாமல் போன பெண்ணின் 2வது கணவரும் மருமகனும் வீட்டிலிருந்து 3 உரைப்பைகளை வெளியே எடுத்து செல்லும் காட்சிகளும் பதிவாகியுள்ளதை அடுத்து போலீசார் இதனை அவதானித்துள்ளனர். இது தொடர்பில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேகநபர்கள் இருவரும் காணாமல் போன பெண்ணை கொலை செய்து அவரது சடலத்தை துண்டுகளாக வெட்டி உரைப்பைகளில் போட்டு நவகம்புர பிரதேசத்தில் உள்ள குப்பையாற்றில் வீசியுள்ளதாகவும் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. வவுனியாவில் தம்பனி புளியகுளம் குளத்தில் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு நெலுக்குளம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி DMA சமரகோன் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா ராசேந்திரகுளம் கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட நெலுக்குளம் நேரியகுளம் வீதியில் உள்ள தம்பனை புளியங்குளம் பகுதியிலிருந்து கடந்த 1ஆம் தேதி சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருந்தது. குறித்த சடலம் 40 வயதுக்கு மேற்பட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மரணமடைந்து 10 தொடக்கம் 15 நாட்களுக்கு பின்னரே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட சடலம் உருக்குலைந்த நிலையில் காணப்பட்டதனால் சடலத்தை பற்றிய மேலதிக அடையாளங்களை பெற முடியவில்லை. அத்துடன் நீல நிற கோடு போட்ட சட்டையொன்றும் அவரது சடலத்தை அருகில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சடலம் வவுனியா வைத்தியசாலையில் உள்ள பிரேத அறை குளிரூட்டி இயங்காமையால் முல்லைத்தீவு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.